கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:31. மத்தேயு 21:31, மேத்யூ 21:31. அவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த மத தலைவர்களை அவர்களே அவர்கள் மேல் என்ன ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வரும்படியாக கர்த்தர் தூண்டக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என்ன, யாரு இந்த தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தா, யாரு எந்த பையன் கர்த்தருடைய தகப்பனுடைய சித்தத்தை தான், எந்த பையன் அவன் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு அவன் கீழ்ப்படிந்தான். இது ஒரு ட்ரிக்கே கிடையாது, இதில் ஒரு ட்ரிக் கொஸ்டினே கிடையாது. ஆனால் சத்தியத்துக்கு அவங்க சிக்கக்கூடிய ஒரு கேள்வியை இங்கே கேட்குறாரு. ஏன்னா இங்கே சொல்லும்போது அவங்களால இது பண்ணவே முடியாது. இப்போ உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, மூத்தவன் தான் என்றார்கள். ஏன்னா மூத்தவன் தான், முதல்ல சொன்னவன் தான். இப்போ என்னன்னா, இந்த பதில் அவர்களையே குற்றப்படுத்தும் அப்படிங்கிறத அவர்கள் புரிஞ்சு கொள்ளலை. ஏன்னா ஆனால் இவங்க என்ன கரெக்டாக பதில் சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியுது, கீழ்ப்படிதல் மூலமாக தான், அவனுடைய நடக்கையின் மூலமாக தான் கீழ்ப்படிதல் அளக்கப்படுகிறது. ஏன்னா சரியான வார்த்தையை காட்டிலும் மனம் திரும்புதல் தான் முக்கியம். ஏன்னா முதல் குமாரன் இதில் முதல்ல அவன் மறுக்கப்பட்டவனாக இருந்தாலும் கீழ்ப்படிந்தான் அப்படின்னு. அப்போ இதை அவங்க ஒத்துக்கொள்வதன் மூலமாக என்ன சொல்கிறாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒத்துக்கிறாங்களா? அப்போ அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அப்போது மனம் திரும்பின பாவி தான் ரொம்ப முக்கியம். அப்போ அவங்களுடைய ஒரு வெளியரங்கமான ஒரு மாயமான வாழ்க்கையை அவங்கள கொண்டு சொல்ல வைக்கக்கூடிய காரியம். இப்போ உடனே இயேசு அவங்கள நோக்கி என்ன சொல்கிறாரு, ஆயக்காரரும் வேசிகளும் என்ன, நீங்கள் சரியாக தான் சொன்னீங்க, நீங்கள் சொன்னது சரிதான். என்ன, இதனுடைய ஆழத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. என்ன, ஆயக்காரரும் வேசிகளும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து இங்கே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்குறாரு. ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாரு, நீங்கள் வெறுத்து ஒதுக்கின மக்கள், அவங்க வெளியரங்கமாக பாவம் பண்ணவங்க, அவங்க சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள், அவங்க அறநெறியான வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லக்கூடிய மக்கள். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, யோவான் சாணனுடைய அழைப்பை கேட்டாங்க, மனம் திரும்பினாங்க, விசுவாசித்தாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் வாயில் ஆமான்னு சொன்னீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னீங்க. அது மாத்திரமில்லை, நீங்கள் மனம் திரும்பவில்லை, கர்த்தருடைய அழைப்பையும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இதுங்க அவங்க காட்டும்போது என்ன காட்டுறாரு, நீங்கள் மனம் திரும்புதலுக்கும் மறுதளிப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுறாரு. முதலாவது குமாரன் மனம் திரும்பினா, ரெண்டாவது குமாரன் மறுதளிச்சான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்கே காட்டுறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கர்த்தர் எப்பவுமே மனம் திரும்பி வருகிற பாவியை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் மனம் திரும்பாத, நான் சுயநீதி உள்ள ஒரு மனிதனை கர்த்தர் நிராகரிக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியை நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் நான் நல்லவன், எனக்கு பரலோகம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நான் நீதியான காரியங்களை செய்கிறவன், நான் நீதிமான்னு சொல்லக்கூடிய மக்களாக இருந்தால் உங்களை கர்த்தர் நிராகரிக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் நான் மனம் திரும்பி வர விரும்புகிறேன், நான் பாவி, என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி வர்றவங்கள கர்த்தர் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்போது உங்களுடைய நடக்கையின் மூலமாக தான் ஒரு உண்மையான கீழ்ப்படிதல் அளந்து கொள்ளப்படுகிறது, உங்கள் வாழ்க்கையின்படி அல்ல. நீங்கள் மனம் திரும்பும்போது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. ஆனால் உங்களுக்கு மத சார்ந்த பெருமை இருந்துச்சுன்னா அதுவே உங்களுடைய ரட்சிப்பிற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இந்த வசனம் என்ன காட்டுது, பரலோக ராஜ்யத்தில் எப்படி
நாம் நினைப்பதற்கு எதிர்மாறான காரியம் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக. அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, தயவு செய்து நீங்கள் மனம் திரும்புதலுக்கு இருக்கக்கூடிய ஒரு வல்லமையை குறைத்து மதிப்பிடாதிருங்கள். ஏன்னா கர்த்தர் ஒரு மனத்தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தை அங்கீகரிக்கிறார். அதனால உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சுய நீதியை, அதிலிருந்து வரக்கூடிய சுயநீதியிலிருந்து வரக்கூடிய ஒரு சுய நம்பிக்கையில் வாழாதீங்க. தயவு செய்து நீங்கள் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது சுயநீதியில் இருந்தால் இன்றைக்கே அவர்கள் மனம் திரும்பி, ஆமாண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புதனுடைய வல்லமையை ஒரு காலம் குறைத்து மதிப்பிடாதபடி வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.